பாகம் 2. உலகம் அதிர்ந்த நாளிடம். வூஹான், பின்பு சீனாவைத் தாண்டி உலகம் காலம். 2020 ஜனவரி. வூஹான் நகரில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனையில் டாக்டர் லீ வென் லியாங் எனும் ஒரு கண்ணாடி அணிந்த மருத்துவர் ஒரு ஆபத்தான நோயின் அறிகுறிகளை கவனிக்கத் தொடங்கினார். ஒரே மாதத்தில் ஏராளமான நோயாளிகள் ஒரே மாதிரியான அறிகுறிகளுடன் வந்தார்கள். காய்ச்சல், மூச்சுத் திணறல், இருமல். அவர் குழப்பத்தில் இருந்தார். இது சாதாரண நோயல்ல, இது நோய் வெடிப்பு போல இருக்கிறது என்று அவர் தன் நண்பர்களிடம் மெசேஜ் அனுப்பினார். உண்மை வெளிவருகிறது, ஆனால் தாமதமாக. ஆனால் அந்த செய்தி அரசுக்கு சென்று சேர அதனை மறைக்க முயற்சி செய்தனர். பயப்பட வேண்டாம், இது ஆபத்தில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த வைரஸ் இடத்தை பார்த்து கொள்வதில்லை. விமானம் மூலம், பயணம் மூலம், சுற்றுலா மூலம் கொரோனா வைரஸ் வலையை விரித்தது. வுஹானில் இருந்த பயணிகள் உலகம் முழுவதும் சென்றனர். இத்தாலி, இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஸ்பெயின் நாடுகளுக்கு நாடுகள் தொற்றுக்குள்ளானது. முதல் அதிர்ச்சி, உலகம் திகைத்து நின்றது. 2020 மார்ச்சில் உலக சுகாதார அமைப்பு WHO இதனை பாண்டமிக் என அறிவித்தது. இது ஒரு உலகளாவிய நோய் பரவல். மக்கள் பதறினார்கள். பள்ளிகள் மூடப்பட்டது, வேலை தளங்கள் நிறுத்தப்பட்டது, விமானங்கள் நிறுத்தப்பட்டது. முதன்முறையாக மனிதன் வீட்டுக்குள் தன்னை மூடியான். முகக்கவசம், மனிதனின் புதிய முகம், முகக்கவசம், சானிடைசர், சமூக இடைவெளி, இவையெல்லாம் மனிதனின் புதிய இயல்புகளானது. தாய் தந்தை குழந்தையுடன் வீட்டில் இருந்தனர். பள்ளியானது சூம், வேலையானது ஆன்லைன். வாடகை இல்லாமல் நிற்கும் பேருந்துகள், வெறிச்சோடிய தெருக்கள், ஒரு மோசமான கனவு போல. அடுத்த பகுதி பாகம் 3. மனிதனின் போராட்டம். உலகம் எப்படி எதிர்கொண்டது? மருந்து எப்போது வந்தது? மனிதன் மீண்டும் நிமிர்ந்ததா?